இந்த சின்ன பறவை இவ்வளோ பெரிய முட்டை இடுமா? ஆமாங்க. உலகத்திலேயே பெரிய முட்டை இது வரைக்கும் ஆஸ்ட்ரிச் தான் போடுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதை விட சின்ன ஒரு பறவை பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரிச் போடுற முட்டை சைஸுக்கு அந்த சின்ன பறவையும் முட்டை போடுது. அதாவது பார்த்தீங்கன்னா, கிவின்ற ஒரு பறவை அதனோட சைஸுக்கும் அந்த முட்டைக்குமே சம்மந்தம் இல்லாத அளவுக்கு பெரிய முட்டையை வந்து போடுது. அப்படி என்ன அவ்வளோ பெரிய முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அதனோட சைஸில் அந்த எடைக்கு 20% வந்து அந்த முட்டையோட சைஸ் வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிலோ இருக்கிற ஒரு மனுஷங்க 20 கிலோ இருக்கிற ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறதுக்கு சமம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கோழியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அந்த கோழியோட சைஸ் பார்த்தீங்கன்னா, அது கிவின்றது வந்து ஒரு கோழி மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் வளர்க்குற கோழி மாதிரி தான் இருக்கும். அதனோட அதிகபட்ச வெயிட்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோலேருந்து 5 கிலோ, அதிகபட்சம் 6 கிலோ வரைக்கும் தான் இருக்குது. அண்டு இதனோட உயரம்னு பார்த்தீங்கன்னாலும் நம்ம வீட்டு கோழிங்கள அளவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதிகபட்சம் இதனோட வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா 2 அடிக்கும் கம்மி தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டை போடுற கஷ்டம் ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியும்னு சொல்கிறது விட, முட்டை போடுற கஷ்டம் கிவிக்கு தான் தெரியும்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து அது கமெண்ட்ல